ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்கேன்னா தலைவன் தலைவி விஜய் சேதுபதியான நடிப்புல, அதே மாதிரி நித்யா மேம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ் சாரோட இயக்கத்துல வந்திருக்கிற படம் தான் இந்த தலைவன் தலைவி. இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதைக்களை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குலதெய்வம் கோயிலுங்க. அதாவது நம்ம விஜய் சேதுபதி அவரோட சாரோட குலதெய்வம் கோயில். அதுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபான நித்யா மேனன் மேம் வந்து தான் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வராங்க. யாரு? தன்னோட குழந்தைக்கு. அதை வந்து கணவன் மனைவி பிரச்சனைனால நம்ம விஜய் சேதுபதி அண்ணனுக்கே தெரியாம வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க அவங்க ஃபேமிலியோட. அப்படி கூட்டிட்டு வந்த இடத்துல விஜய் சேதுபதி சாருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வராரு. வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ஃபேமிலியில என்ன பிரச்சனையாச்சு, என்ன நடந்தது, குடும்ப பிரச்சனை என்ன, சண்டை என்ன, பாசம் என்ன, இது எல்லாத்தையும் படத்துல வந்து ஃபுல் நிகழ்வா காமிக்கிறதா இந்த படத்தோட கதைங்க. ஒரு சின்ன கதை தான், ஒரு ஃபேமிலி டிராமா தான். இதை வந்து ஒரு நீட்டான ஒரு டெலிவரி மூலமா நம்மளுக்கு வந்து படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து படத்தோட கதைங்க. இந்த படத்துல வந்து ஒரு ஆலமரமா நின்றுக்கிறது நடிப்புல பாத்தீங்கன்னா 2 பேர் தான். நித்யா மேனன் மேமும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணனும் தான் வந்து படத்துல வந்து ஃபுல் பேலன்ஸா நின்றுருக்காங்க. 2 பேர்த்த நடிப்பை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உழைச்சு கொடுத்துருக்காங்க. நித்யா மேனன் ஒவ்வொரு அதாவது ஒரு கிராமத்து மனைவி எப்படி பேசுவாங்க, எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க, நடிப்பாங்க, இது இருப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி கோவப்படுவாங்க, இது எல்லாத்தையுமே வந்து அற்புதமான நடிப்பால வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம விஜய் சேதுபதி அண்ணனும் ஒரு புரோட்டா கடை வச்சிருக்கிற என்னென்னலாம் பண்ணுவான், அதாவது வெரைட்டியா இது போட்டு கொடுப்பான். அந்த இதுல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மனைவி கிட்ட பேசுறது, குடும்பத்தை சமாளிக்கிறதாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துற எப்படி எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறது, எல்லா இதுலயும் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் நல்லாவே நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இருந்தாலுமே எனக்கு என்ன ஒரு இரிட்டேட்டிங்கா படுத்துனா, எப்ப பார்த்தாலும் ஒரு கத்துறதை மட்டும் குறைச்சிக்கணும். எனக்கு ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்கா தெரிஞ்சது. பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன் வந்து, அதாவது மனைவி கிட்ட ஒரு லெவல் கிட்ட தான் பேச முடியும். அதுக்கு மேல வந்து ரொம்ப இதெல்லாம் பேச முடியாது. அதே மாதிரிதான் இவர் இருட்டு ஓவரா அழுதி அதாவது அவரோட அத பழைய பட ஃபார்மேட்லயே தான் வந்து ஃபுல்லா பேசியிருக்காரு. அது பாக்குறது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டபிளா தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து நடிப்பெல்லாம் சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதாவது ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அடிதடி வெட்டு குத்து அந்த மாதிரி இது எல்லாமே போனாலுமே வந்து கடைசியில வந்து எமோஷனல் பர்சன்ஸ் வந்து நல்லாவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. எந்த கிளைமேக்ஸ் பர்சன்ல கூட பாத்தீங்கன்னா கூட அவங்க 2 பேரும் சேர்றப்ப, அதாவது அவங்க நகையை ஒப்படைச்சிட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பேசுற டைலாக் விஜய் சேதுபதி அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதாவது படம் ஃபுல்லா கட்டிட்டு இருந்தாலும் கடைசியில வந்து மக்களுக்கு தேவையானது வந்து பிரசன்ட் பண்ணி சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருந்தாரு அந்த இடத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஒரு பக்கபலமா இருந்ததெல்லாம் வந்து காளி வெங்கடன், அதாவது இவரோட சொந்தக்காரரா வருவாரு, விஜய் சேதுபதி சாரோட சொந்தக்காரா, அதாவது தெரிஞ்சவரா வருவாரு. அவரும் கொஞ்சம் படத்துக்கோட திரைக்கதைக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊருக்காரனா ஒரு திருடனா இருக்கிறது தான் நம்ம யோகி பாபன். அவரு வந்து தேவையான இடத்துல எல்லாம் கவுண்டர் அட்டாக் கொடுத்து சூப்பரான இது நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் சாரு, யாரு பக்தி வீரன் சரவணன், அவரு ரொம்பவே அதான் விஜய் சேதுபதியோட அப்பாவா ரொம்பவே நல்லா நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தீபா மேம் தான், அதாவது ரியல் உலகத்துல இந்த உலகத்துல எப்படி பையனோட அம்மா எப்படி எல்லாம் இருப்பாங்களோ, எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அதே சமயத்துல அவங்களுக்குள்ள மாமியார் மாதிரி போட்டியெல்லாம் வந்து நல்லாவே தெளிவா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் மொத்தத்துல சொல்ல போனா எல்லாமே செம்பன் வினோத் சார் ஆகட்டும், ஆர்கே சுரேஷ் ஆகட்டும், அதாவது மக வீட்டு சைடு இவங்க எல்லாம் இருக்கிறவங்க ஒரு மகளோட அம்மா, அத நித்யா மேனன் மேமோட அம்மாவாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது எப்படி இதுல எனக்கு என்ன ஒரு இதா தோணுச்சுன்னா, படம் ஃபுல்லாவே கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் போட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கு. விஜய் சேதுபதி சார், நித்யா மேனன், அதாவது குடும்பமே ஒரு ரவுடி குடும்பம் மாதிரி இருந்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ல கண்கலங்கி நிக்கிறப்பதான் எனக்கே கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பாக்குறப்போ ஒவ்வொருத்தங்க வீட்டுல இந்த மாதிரி தானே நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கே கடைசியில தோண வச்சிருக்கு இந்த படம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து அந்த பாட்டு உண்மையாலுமே கண்டிப்பா வாடிய அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி படம் முழுக்க வந்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை தான் கொடுத்தது. நல்ல ஒரு திருப்தியான படம் தான். என்ன அந்த ஆக்ரோஷமான சத்தத்தை மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா அருமையா குடும்பத்தோட உட்கார்ந்து கொண்டாடி இந்த படத்தை பார்த்திருக்கலாம். அதுதான் பாக்குறவங்களுக்கே கொஞ்சம் வந்து ஒரு இரிட்டேட்டபிளா தெரியுமே தவிர மற்றபடியில எதுவும் இந்த படத்துல குறையல. பாண்டியராஜ் சாருக்கு இது ஒரு நல்ல ஒரு திரைப்படமா தான் இது அமைஞ்சிருக்கு.